மக்களே, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வெறும் 5 நாள்ல 2 கோடிக்கு மேல ஃபாலோவர்ஸ் வாங்கிருக்குன்னா நம்புவீங்களா? அதுவும் பிஜேபி மாதிரி பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபாலோவர்ஸ கூட கிராஸ் பண்ணிருக்கு. இந்த பேஜ் பேர் என்னன்னா காக்ரோச் ஜண்டா பார்ட்டி. பேரே வித்தியாசமா இருக்குல்ல? ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கும் ஸ்டோரி இப்போ இந்தியா சோஷியல் மீடியா முழுக்க ஃபயரா பேசப்படுது. யார் இந்த பார்ட்டி? யார் இந்த அபிஜித்? இது ஒரு மீம் ட்ரெண்டா இல்லனா இந்தியா யூத் ஃப்ரஸ்ட்ரேஷனோட எக்ஸ்ப்ளோஷனா? இதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்கா இல்லனா ஃபாரின் சப்போர்ட் இருக்கா? இன்றைய வீடியோல ஃபுல் டீடைல் அனலைசிஸ் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கலாம். காக்ரோச் ஜண்டா பார்ட்டின்னு அபிஷியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. இது ஒரு சாட்ரிக்கல் இன்டர்நெட் மூவ்மெண்ட். அதாவது மீம், பொலிட்டிக்கல் சர்க்கசம், யூத் ஃப்ரஸ்ட்ரேஷன் மிக்ஸ். இந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்க காரணம் என்னன்னா சோஷியல் மீடியால சில கான்ட்ரோவர்ஷியல் கோட் மூவ்மெண்ட்ஸ் வைரல் ஆனது. அன்எம்ப்ளாய்ட் யூத் காக்ரோச் மாதிரி கம்பேர் பண்ணியாதான் இன்டர்நெட்ல டிஸ்கஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அபிஜித் திப்கேன்னு ஒருத்தர் காக்ரோச் ஜண்டா பார்ட்டி பேஜ் கிரியேட் பண்ணினாரு. ஆனா இந்த அபிஜித் திப்கேங்கிறது யாரு? இவர் ஒரு சாதாரண மீம் கிரியேட்டர் இல்ல, பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்தவர். ரிப்போர்ட்ஸ் படி ஆம் ஆத்மி பார்ட்டி சோஷியல் மீடியா சைட்ல ஒர்க் பண்ணிருக்காரு தகவல்கள் வந்திருக்கு. அதுவும் மட்டும் இல்ல, டெல்லி சிஎம் ஆபீஸ்ல கம்யூனிகேஷன் ஃபெல்லோ மற்றும் சில அமைச்சர்களோட கம்யூனிகேஷன் அட்வைசராகவும் இருந்திருக்காரு. அதாவது எப்படி ஆன்லைன் கம்பெயின் பில்ட் பண்ணணும், எப்படி பப்ளிக் அட்டென்ஷன் கிராப் பண்ணணும், எப்படி வைரல் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்ச டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுக்கப்புறம் யூஎஸ்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு அங்கேயே இருந்ததாகவும் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ஏன் இந்த மூமெண்ட் இவ்வளவு வேகமா வைரல் ஆயிடுச்சு? மக்களே, இப்போ இந்தியா யூத்ல ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. வேலை வாய்ப்பு பிரச்சனை, எக்ஸாம் லீக்ஸ், பிரஷர், ஃபியூச்சர் அன்சைடென்டி. இந்த ஃபீலிங்ஸ் மீம்ஸ் மூலமா சொல்ல ஆரம்பிச்சதால தான் யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆயிட்டாங்க. எஸ்பெஷலி நீட் எக்ஸாம் கான்ட்ரோவர்சிக்கு பிறகு இந்த பேஜ் இன்னும் அதிக அட்டென்ஷன் வாங்க ஆரம்பிச்சது. சிஜேபி மூவ்மெண்ட் சைடுல என்ன டிமாண்ட்ஸ் வந்தது தெரியுமா? நீட் எக்ஸாம் லீக் இஷ்யூக்கு ஜஸ்டிஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு ஆன்லைன் பெட்டிஷன் லான்ச் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்ல, விமனுக்கு 50% ரிசர்வேஷன், மீடியா ஃப்ரீடம், ஓட் ப்ரொடெக்ஷன், பொலிட்டிஷியன்ஸ் பார்ட்டி ஹோப்பிங்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்படி சில பொலிட்டிக்கல் டிமாண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுல இன்னொரு பெரிய கான்ட்ரோவர்சியும் இருக்கு. இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் உண்மையான இந்தியன் யூசர்ஸா இல்லனா ஃபாரின் ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்களா? சில சோஷியல் மீடியா யூசர்ஸ் பாகிஸ்தான், பங்களாதேஷ் அக்கௌண்ட்ஸ் இன்டராக்ட் பண்றாங்கன்னு கிளைம்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆஃபிஷியலி வெரிஃபைட் ப்ரூஃப் இது வரைக்கும் வெளியாகல. அதனால இத கன்ஃபார்ம் ட்ரூத்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல அபிஜித் சைட்ல இருந்து 94% ஃபாலோவர்ஸ் இந்தியர்கள் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டதா ரிப்போர்ட்ஸ் வந்தது. இதுக்கிடையே அவருக்கு டெத் த்ரெட்ஸ், வாட்ஸ்அப் த்ரெட்ஸ், அதுக்கப்புறம் பிரைப் ஆஃபர்ஸ் கூட வந்ததா ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஷேர் பண்ணப்பட்டதா இந்த நெட்ல பேசப்பட்டது. அவரோட பேரண்ட்ஸ் கூட பயந்து இருக்காங்கன்னு சில ரிப்போர்ட்ஸ் கிளைம் பண்ணது. இப்போ பிகஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த காக்ரோச் ஜண்டா பார்ட்டி ஒரு டெம்பரரி மீம் ட்ரெண்டா இல்லனா ஃபியூச்சர்ல ரியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா மாற போதா? ஏன்னா இது சாதாரண மீம் பேஜ் மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில இந்தியா யூத் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன லெவல்ல இருக்கு என்பதற்கான சிக்னலா கூட இருக்கலாம். ஆனா எந்த ட்ரெண்டா இருந்தாலும் பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. எமோஷனல இல்ல, அனலைசிஸ் பண்ணி தான் சப்போர்ட் பண்ணணும். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஜி பாலிடிக்ஸை இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஃபேக்ட்ஸ் வெரிஃபை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காக்ரோச் ஜண்டா பார்ட்டி ஃபியூச்சர்ல ரியல் பாலிடிக்ஸ்க்குள்ள வருமா இல்லனா இது ஒரு டெம்பரரி இன்டர்நெட் ட்ரெண்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.